அம்மா டேய் வாடா வாடா. எப்படிடா இருக்க? ஆள் அடையாளமே தெரியல. குடு குடு. ஐ வாடா. என்னங்க? யார் குழந்தை? சண்முகன் பொண்ணு வந்திருக்கு. முருகேசன் கால் அமிச்சு வேகமா கூட்டியார சொல்லுங்க. அண்ணே வந்திருக்காரா? இல்லங்க, என்னன்னு தெரியல. நீங்க வேகமா வாங்க, உட்கார்ந்து இருக்கு. உன் சாயிலேதான். வாமா. சொல்றாங்க. எப்படி இருக்க? நல்லா உட்கார் இருக்கேன்ப்பா. உட்காருமா உட்கார். பிள்ளைக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தியா? இல்ல ஒண்ணும் வேண்டாம். போச்சு. ஏதாவது ஒன்றும் கொடுக்கலையா? அப்பா வரலாமா? அப்பா தவறிட்டாரு. ஐயோ, என்னம்மா சொல்ற நீ? அப்பா ரொம்ப நாள் நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. டாக்டர் கிட்ட கேட்டப்போ கூட ஒன்னும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அப்பாவோட சொத்து கணக்கு பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் யார்கிட்ட என்ன கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா? ஏன்னா எனக்கு வேற யாரும் இங்க தெரியாது. அதே மாதிரி போறதுக்கு முன்னாடி அவர் உங்ககிட்ட ஏதாவது கொடுத்துருந்தாருன்னா அது கொஞ்சம் கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. இன்னைக்கே கிளம்பி ஆகணும். போங்க. ஏயா கல்யாண நாளுக்குள்ள கார் ஓட்ட கத்துக்கிட்டேன்னா நம்ம அதையே கோயிலுக்கு போலாம்ல? எனக்கு அடுத்த மாதம் கல்யாண நாள். அதுக்குள்ளே வண்டி ஓட்டி பழகிட்டேன்னா. சரி, இந்த போனு தான் வேலை செய்யல. யாரையாவது அனுப்பி தகவலாவது சொல்லிருக்கலாம்ல. இல்லம்மா, திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா கூட வரதில்ல. யாருக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு? ஐயா, ஐயோ, வாங்க. சண்முக பொண்ணு வந்திருக்காங்க. ஆமாண்டா. என்ன பண்ண போறீங்க? அதான்டா தெரில. சரி, நீ சாவியை கொடு. இருங்க, நான் சொல்றது கேளுங்க. அந்த அக்கா காரை பத்தி ஏதாச்சும் கேட்டுச்சா? இது வரைக்கும் கேட்கல. ஆனால் எங்கள் அப்பா கொடுத்தெல்லாம் திருப்பி கொடுங்கப்பான்னு வந்திருக்கு. அதான்டா பத்திரத்தை எடுக்க வந்தேன். அப்புறம் என்ன, அதை மட்டும் கொடுங்க, வச்சு பார்த்துக்கலாம். டே, எப்படின்னு தெரிஞ்சிடும்டா. அதெல்லாம் தெரிஞ்ச கேட்டுப்பாங்கல்ல. காரை பார்த்தா தானே பிரச்சனை. அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் பத்திரத்தை மட்டும் கொடுங்க. ஐயோ, போங்க போங்கன்றல. ஏய் இருமா, வண்டி தள்ளுறா. அம்மா, மொத்தம் 9 பத்திரம் இருக்கு. அப்பா என்கிட்ட கொடுத்து. என்னப்பா கணக்கெலாம் சொல்லிட்டு? கேட்க மறந்துட்டேன். சுஜா எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா. சரிப்பா, நான் கேட்டுதான் சொல்லுங்க. நான் கிளம்புறேம்மா. வரேன்ப்பா. கொஞ்சம் இருமா. உள்ள வாங்க. ஓமா, வண்டியை பத்தி மூச்சு உள்ள போல. தப்புயா, அப்பன்னு இழந்துட்டு வந்து நிக்குது. அதுவும் நம்ம புள்ள மாதிரி தான்ப்பா. வண்டி சாவி கொடுத்தான்ப்பா. முருகேசா, டே முருகேசா. என்னம்மா? சாவியா கொடு. வண்டி சாவியா கொடு. கொடுத்தான். மா, உங்கள் அப்பா போகும்போது வண்டி இங்கே இருக்கட்டும் என்கிட்ட விட்டு போனார். மறந்தே போயிட்டம்மா. சாவி இந்தா இருக்கு. கார் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா. அப்பா சொல்லியிருக்காரு. வண்டி இங்க இருக்கட்டும், நான் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன்? அது மட்டும் இல்லாம அப்பா உங்ககிட்ட இருக்கட்டும்னு விட்டுட்டு போனது நான் எடுத்துட்டு போன நல்லா இருக்காது. அப்பா ஞாபகமா இங்க இருக்கட்டுமே. கொடு. அப்பா காசுலாம் கொடுத்து
பார்த்து என்னை வேற விட்டு பொண்ணு ஆக்காதீங்க. நீ எங்கள் வீட்டு பொண்ணு தாம்மா. பேத்தி பிறந்தோன்னு மோதிர வீட்டுக்கு வந்திருக்க. சட்டுன்னு எங்களால் எதுவும் செய்ய முடியல. வண்டி கொடுக்குறேன்னு நினைக்காத. பேத்திக்கு எங்கள் பேர் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி போட்டுறாமா. இல்லைம்மா, நான் வண்டி காண்டி கொடுக்கல. புடிமா. டேய் முருகேசா. ஐயா பாப்பாவை கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துரு. பார்த்து போயிட்டு வாமா. விட்டுட்டு வந்துட்டுமா? ஆமாம். விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டுமா? ஆமாடா. சரி. அது விட்டு நான் பக்கியம்ல வண்டி போட்டு வச்சிருக்கா. ஐயா இப்போ எடுத்துறேன். இப்போ எடுத்துறேன். சீக்கிரம் சீக்கிரம் எடு. ஓடிடா ஆளுகளையும் டவுசர்களையும் நான் தான் அவங்களுக்கு இதே வேலையா போச்சு. டேய் நான் உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? ஒரு இன்னைக்கு நான் தானே முன்னாடி சீட்ல உட்காரணும். கார் வர மாட்டிக்காங்கண்ணே. முன்னாடி சீட்ல உட்காருறியா? மண்டையில கொட்ட போறேன் பாரு. ஒரு அம்மோல அண்ணே ப்ளீஸ், நான் ஒரு தடவை உட்காருங்கண்ணா. வாங்க போற வார் நீ போ மோல. ஏய் நீ இங்க வா. முன்னாடி சீட்ல உட்காரணுமா? ஆமாண்ணே. அப்போ வீட்டில் போய் அம்மாட்ட ஒரு 5 ரூபா வாங்கிட்டு வா. அண்ணன் முன்னாடி சீட்டில் ஏற்றி விட்றேன். 5 ரூபாயா? ஏன்டா உன்னால் எம்பிட்டு முடியும்? இல்லை இல்லை, நான் 5 ரூபா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேனே. நீ மட்டும் 5 ரூபா வாங்கிட்டு வா. உன்னை முன்னாடி சீட்டில் இல்லை, டிரைவர் சீட்லேயே அண்ணன் ஏற்றி விட்றேன். சரிண்ணே சரிண்ணே. போ ஓடு. அண்ணே கண்டிப்பாக ஏற்றி விடுங்கண்ணே. கண்டிப்பாக உட்கார வைக்கிறேன்டா. ஓடுறோம். ஏய் என்னடா நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை, சுல்லாய் முட்டாய் வாங்கிட்டீங்க. இப்போ திஷா கேட்டாங்க, அதான் கொடுத்தேன். ஆ ஆ முருகேசா, ஐயா சாவி எடுத்துக்கிட்டியாடா? எங்கிட்ட தான் இருக்கு. ஏண்டா முருகேசா, எவ்வளோ ஒருத்தி இது அடுத்த வண்டி இதில் ஏற மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னா இப்போ என்ன செய்வான்னு கேளு. முருகேசா, முதல்ல ஓட்டி காட்ட சொல்லு, அப்புறம் பாப்போம். டே ஓட்டி காட்டுறேன். ஐயா. டே ஒன்று நம்பிதான்டா. வாங்கியா போலாம். வாங்க. ஏ இங்கே யார பேர் இருக்குது? எனக்கு என்ன தெரியும்? ஏய் ஏ ஒன்றுதாண்டி. ஏய் வேலைய பாரு, வேலைய பாரு, வேலைய பாரு. தெரியும் டி, யாரு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயா நேரமாச்சியா, பொழுதோட வரானம்மா. வாங்க போகலாம். நீ கூட்டு கலவாணியா? யார் கூட்டு கலவானி? எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. வாங்க போகலாம். ஆ வாங்க டேய், நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுற. நீங்கள் அப்படி வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சார் வாங்க. என்னடா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு தொடச்சிட்டு இருக்கீங்க? ஐயா அது தினமும் கிளம்புற அவசரத்தில் அப்படியே தட்டி விட்டு ஓட்டிக்கு இருக்குமா? அதான் டேய் கொலைக்கத்தை விட்டுறா படா பீட. என்ன வேலை செஞ்சாலும் திட்டுறீங்க? அதான் இன்னைக்கு எல்லாத்தையும் வெளியே எடுத்து தொடச்சிருக்கோம். டேய் முருகேசா, இந்த காலில் முன்ன வேகமாக போமா, அது ஆக்சில். நடுவாக்கில் இருந்து பிரேக்கு. இந்த காலில் முன்ன என்ன இலவோட அது பேரே வர மாட்டேங்குது. கிளச்சு. அதே தான்டா. அடுத்த தடவை சரியா சொல்கிறேன் பார். என்னங்க நான் வந்துட்டேன். என்ன பண்ணிட்டு போய் இருக்கீங்க? போய் சாப்பிடலாம். நீங்கள் போங்க, வந்துட்டோம். சரி வா. என்ன வர சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிற? நீ கையை காலை கழுவிட்டு வா. சரி முருகேசா, நீயும் போய் கையை காலை கழுவிட்டு வாடா. இல்லைம்மா, பீடு வந்துட்டோமா. எப்படிடா வண்டி ஓட்டுறாரு? யாரு? நம்ம ஐயாவா? கல்யாண நாளுக்குள்ள ஓட்டிடுவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரு. ஓட்டிடுவாரா? அவர் ஓட்டி நீங்கள் உட்காந்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த ஜனத்தில் நடக்காது. அவர் தான் ஏதோ புரியாமல் பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்கள் வேற வந்துட்டு. ஐயோ, என்னத்தையும் ஒன்று ஓட்டிடுவாருன்னு அப்படி இப்படின்னு நினச்சேன். டேய், என்னத்தையாவது பண்ணி ஓட்ட வைக்க முடியாதா? மா நான் என்ன வேணுக்குனேவா பண்ணுறேன்? நம்ம ஐயாவுக்கு வரலம்மா. ஓ முருகேசா, நான் சொல்கிறேன்னு சங்கடப்படாத. அன்னைக்கு மட்டும் அவரை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நீ பக்கத்தில் உட்காந்துக்கோ. அந்த இதில் இது ஸ்டேரிங் அத கையில் சும்மா அவரை பிடிக்க வச்சுட்டு நீயே ஓட்டு.
ஆனா அவர் தான் ஓட்டுறாருன்னு அவர் நம்ப வச்சுட்டு ஐயா நீங்க சூப்பரியா அப்படி இப்படின்னு சொன்னா வச்சுக்கோயேன், அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அம்புடுத்தாண்டா. முருகேசா சின்ன புள்ள மாதிரி ஆசைப்படுறாரா? ஏதாச்சும் பண்ணி அவர் ஓட்ட வைடா. சரி நீ சாப்பிடுவா. எப்பயும் லொடலோடன்னு பேசுவ, இன்னைக்கு என்ன அமைதியா இருக்க? யாரு நான் லோடோடும் பேசுனா? ஆமா, பேசினா பதிலா சொல்லுவல்ல. சரி சொல்லு. இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம். ஏய் உனக்கு என்னடி வேணும்? ஒன்றும் வேணாம். உன்னை என்னமோ கேட்க வந்த, ஒழுங்கா சொல்லிடு. நான் என்ன கேட்க வந்து உனக்கு எப்படி தெரியும்? நான் எதுவும் கேட்க வரல. கேட்க வரல? ம்ஹும். கேட்க வரல? சரி விடு. சரி 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 சரி. நீ இவ்வளோ தூரம் கேட்குறதுனால நான் சொல்கிறேன். இல்லை, சொல்லுடி. நாளைக்கு எனக்கு லீவு. நான் எப்பயும் போல் வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பி வந்துடுறேன். என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா? எனக்கும் கூட இந்த வண்டியில் ரொம்ப தூரம் போகணுன்னு ஆசை. கூட்டு போறியா? இதுதான் ஆள் ஒரு மாதிரி டைப்பாக இருந்தியா? எத்தனை மணிக்கு வரணும்? ஐயனார் கோயில்கிட்ட வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்கே பாருங்க, நான் ஒன்றும் வேணுங்க உங்க பின்னாடி வரல. என் கார் ரேடியேட்டர் தண்ணியில் பாருங்க, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லணும் பின்னாடி வராதீங்க. இந்த ஊர்ல எங்க அப்பாக்கு நிறைய பேர் தெரியும். யாரோ பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிரும். சொல்ல மாட்டாங்க தான் நினைக்கிறேன் நாங்களும். என்னது, என்ன சொன்னீங்க? சொல்லட்டுமா? என்னப்போ எனக்கு கூட பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறியா? நினைச்சேன் இது இந்த மாதிரி தான் எங்கேயாவது வந்து நிக்கணும். இனிமே என் பின்னாடிலாம் வராதீங்க, தெரிஞ்சா அப்படிதான். நான் ஒன்றும் அப்படி விட பொண்ணலாம் கிடையாது. நீங்க பட்டன் கேட்டதும் சரின்னு சொல்றதுக்கு. நான் இன்னைக்கு உங்களுக்கு திரும்பியாவது பார்த்துருக்கேனாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? எங்க போனாலும் பின்னாடி வந்துட்டு இருந்தீங்க. அதான் யாரா அதுன்னு பார்த்தேன். கெஞ்சி கேக்குறேன், பின்னாடி வராதீங்க. ஏங்க கார் ரேடியேட்டர் தண்ணியில் அதுக்கு மில்ல வாசல்ல வந்து நின்னுட்டு இருந்தீங்க. இன்னொரு நாள் வேற மறைச்சு பேசிட்டு ஏங்க அது இருக்கீங்க. வேலை விஷயமா பேசுறீங்க. அதுக்கு கடத்தெருவுல நின்னு பாக்குறீங்க. கோயில் போனா அங்கேயே வந்து நிக்கிறீங்க. நீங்க ஒரு கடைக்கு போகல, ஒரு வேலைக்கு போகல, எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க. யார் பார்த்தாலும் கேக்குறாங்க, யார் இந்த பையன், யார் இந்த பையன். நான் என்ன பதில் சொல்லுவேன்? எங்க அப்பா வேற ரொம்ப கோவக்காரரு. இந்த மாதிரிலாம் பின்னாடி வர வரலாம் வச்சுக்காரு. ஒத்த வார்த்தையில் சொல்லு, என்ன பிடிச்சிருக்குன்னு. சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, விட்டாங்க. உண்மை ஊருக்கார பசங்களுக்கு தேவையில்ல. எப்படி சிட்டா புறக்கிறான் பாரு அவன். சரியான கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கானையா. இன்னும் வர காணமேனே. அண்ணே வந்துட்டாங்க நினைக்கிறேன். யாரா அவன் மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி காரை ஓட்டுறான்? யாராவது உள்ளூர்காரனா இருக்க போறான், பாத்துனேன். சும்மா டொயின்னு ஆரம்பிச்சுட்டு முன்னாடி வண்டி போறது கண்ணு தெரியல. ஊர்ல சருபுரம் பாக்கியிருக்க. மெதுவாடா.
ஊருக்குள்ளே ஒழுங்காக வண்டி ஓட்டணும் சொல்லிவே அவன்கிட்ட. வண்டி கடல். கொடுத்த கொடுப்புக்கு நீ நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டானே. இதுக்கு போய் இதுக்கு நீ தேவையில்லாம மெரிச்சலாக்கியிருக்க. அவன் வச்சிருக்கதெல்லாம் ஒரு வண்டி. ஐயோ மழை நிற்குப்படா போச்சு. என்னடி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்க? ஒன்னதான் வேன் வந்துருச்சு. எங்கடி பார்த்துட்டு இருக்க? இருக்கியா? ஒன்னதான் கேட்குறேன்ல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய், எங்கடி போற? போலாம் போலாம். ஏய் போஸ்ட்மேன் எப்படா வருவான்? வர நேரம் தானே. இப்போ வாண 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 நல்லா இருக்கியா? வாண வாண எல்லாம் அப்புறம் பேசலானே. வாண வாண சரியா வாண தரனே தரனே எல்லாம் அப்புறம் பேசலாம். நீ தரனே. சரி நான் ஒன்றும் பேசல. தர இருப்பா இருப்பா. யோ 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 சொன்ன கேளியா? ஊருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கியா? கிழிச்சு விடாதியா? யோ சொன்ன கேளியா? வா. ஊசு பையில இவன் அநியாயம் தாங்க முடியலப்பா. சார் நாளைக்கு நான் குற்றாலம் போகிறேன். போகிறது கிடையாது. ஏய் சைக்கிளவே தள்ளி விட்டாங்க பயிலுங்க. என்னண்ணே அம்புட்டானா? எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. திருந்த மாட்டீங்களா நீங்கெல்லாம்? எங்க இந்த வண்டியை காணோம்? ஏங்க இவ்வளவு வெள்ளன்னு எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க? எங்கிட்ட எடுத்துருவோம் உனக்கு என்ன? உனக்கு தான் கண்டாலே அது அப்புறம் என்ன? அப்பா சாமி உன்னை கேட்டதே தப்புத்தேன். எங்க எடுத்துட்டு போனா எனக்கு என்ன? ஹேய் ஏய் கடையை மறைச்சு வண்டி நிப்பாட்டிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே. நம்ம ஊருக்காரங்க வந்தாங்க இங்கே குடும்பத்தோட. கூடோட 17 வயசில் புள்ள ஒன்று இருக்கும். அதான் இந்த பக்கம் வந்தாங்களான்னு பார்த்தேன். இந்த ஒரு 5 நிமிஷம் வண்டி எடுத்துறேண்ணே. என்ன லவ்வா? டிஎஃப் பொண்ணு இதெல்லாம் பயலுக்கு தான் வைக்கப்படுறீங்க. உன்னே மாதிரி அந்த பிள்ளைங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கு போதுப்பா. நீங்கள் வேற அவங்களா? அப்பா நீங்க முன்னாடி போயிட்டுங்க, நான் இந்த வந்துடுறேன். சரிதா சரிதா போயிட்டு வரேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு போட்டோ ஸ்டுடியோ இருக்கு. நான் அங்க நிக்கிறேன், நீ வந்துரு. ஏய் துணியை கரெக்ட் பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷம்